இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா சேனல் பெர்ஃபார்மன்ஸ். பிசினஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பகவதியர். சேனல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா என்ன? கஸ்டமரை பார்த்துட்டோம், வேல்யூ ப்ரொபோசிஷன் பண்ணிட்டோம். நம்ம விதவிதமான சேனல்களில் டைரக்ட் மார்க்கெட்டிங்க்கு நம்ம ஒரு சேல்ஸ் பர்சன் அனுப்புவோம். சோஷியல் மீடியா பர்டிகுலராக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் போஸ்டர்ஸ் போடுவோம், யூடியூப்பில் வீடியோ போடுவோம், கூகுள் ஆட்ஸில் சர்ச் ஆடு கொடுப்போம், லிங்க்டின்ல நம்மளோட ஆர்டிக்கல் போகும், பிளாகரில் வெப்சைட்டில் பிளாக் எழுதுவோம். இப்படி நிறைய விதமான போஸ்டர்ஸ் அடிப்போம், ரேடியோவில் கொடுப்போம். இப்படி நிறைய சேனலில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவோம், மிக்சிங் மார்க்கெட்டிங் பண்ணுவோம். ஸோ இந்த மார்க்கெட்டிங் நம்ம பண்ணுற எல்லாத்துக்கும் பே பண்ணுவோம், கொட்டேஷன் கேட்போம். ஆனால் அதிலேருந்து வரக்கூடிய ரிசல்ட்டையும் என்னென்னு பார்க்க மாட்டோம். எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணோம், அதாவது மார்க்கெட்டிங்க்கு ஏஜென்சிக்கு எவ்வளோ பணம் கொடுத்தோம், ஃபேஸ்புக்கு எவ்வளோ பணம் கொடுத்தோம், அந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சி என்ன மாதிரியான போஸ்டர்ஸ் வீடியோ ரெடி பண்ணாங்க, ஒருவேளை ஒரு வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஆட் மேக்கிங் ஏஜென்சியை கூட்டிகிட்டு வந்தோமா, அவங்க எந்த லொக்கேஷனுக்கு போய் என்ன மாதிரியான கண்டென்ட்டில் வீடியோ எடுத்தாங்க, அதை எதில் போஸ்ட் பண்ணாங்க, இப்படிங்கிற எந்த ரிப்போர்ட்டுமே நம்ம வச்சுருக்க மாட்டோம். மேபி வச்சுருந்தா ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி எல்லா தரவுகளையும் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஒரு டேட்டாவாக எடுத்து வைக்கணும். ரொம்ப டீட்டெயிலாக ஒரு வால் போஸ்டர்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, எந்தெந்த இடத்துல ஒட்டுறோம், யார் நமக்காக ஒட்டுனா, அந்த வால் போஸ்டர்ஸோட அளவு என்ன, அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணோம், இப்படி எல்லா விதமான டேட்டாவையும் உள்ளே எடுத்து வைக்கிறோம். இப்போ என்ன நடக்குது, ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு நமக்கு ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிக்குது, லீடு கொடுக்குது, சேல்ஸ் கொடுக்குது. அப்படி சேல்ஸ் கொடுக்குறப்போ நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும். ஒரு ரேடியோ விளம்பரத்தில் நமக்கு சேல்ஸான அமௌண்ட்டோட சைஸ் என்ன, அதோட லீடு என்ன, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நமக்கு லீடோட சைஸ் என்ன, அதில் சேல்ஸ் நடந்ததோட அமௌண்ட்டோ எவ்வளோ கிடச்சிது, அதுக்கப்புறம் வால் போஸ்டர்ஸ் ஒட்டியிருப்போம். இப்படி எல்லா துறைகளோட நம்ம என்ன பண்ணோம், எவ்வளவு எஃபர்ட்டு, எவ்வளவு ரிஸ்க்கு, அதிலேருந்து என்ன அவுட்புட் கிடச்சிது, சேல்ஸ் கிடச்சிது, அதனால நமக்கு எவ்வளோ பெரிய ரிசல்ட் கிடச்சிது, நெட் ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறப்ப தான் எந்த சேனல்ஸ் நமக்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குதுன்னு நம்ம கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த சேனல் பெர்ஃபார்மன்ஸில் நம்ம டார்கெட் ஆடியன்ஸும் வந்துடும். இப்போ டிஜிட்டலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த டார்கெட் ஆடியன்ஸு, எக்ஸாம்பிளுக்கு சென்னையில் எக்மோரை மட்டும் டார்கெட் பண்ண போகிறோம், ஒரு 5 கிலோமீட்டர், ஒரு 5 கிலோமீட்டர்ஸில். பெங்களூரில் எலக்ட்ரானிக் சிட்டியை மட்டும் டார்கெட் பண்ண போகிறோம் 7 கிலோமீட்டர்ஸில். அவங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அந்த டிஜிட்டல் ப்ரெசன்ஸுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இவ்வளோ தகவல்களையும் அதில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நமக்கான பெஸ்ட்டு சேனல்ஸ் எது, எந்தெந்த சேனல்ஸ் நமக்கான சேல்ஸை நம்மக்கிட்ட கொடுக்குதுன்னு நம்ம சரியாக அனலைஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்மளோட வேலை ரொம்ப ஈஸியாகிடுது. அந்த சேனல் பெர்ஃபார்மன்ஸ், அந்த சேனல்லே நம்ம அதிகப்படியான இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்மளோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கும் அதிகப்படியாக அதிகரிக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். மறக்காமல் உங்களுக்கு எந்த சேனல்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, எந்த சிட்டியில் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த சேனல்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் மாறும். அதை கண்டிப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். சேனல் பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட பணம் கம்மியாகணும், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமாகும். இதுக்கு எந்த சேனல் பெட்டராக இருக்குங்கிறத கண்டுபிடிங்க. அது ரொம்ப உதவியாகவும் உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நம்ம சந்திப்போம். பிசினஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நான் உங்கள் பகவதியர்.